அப்போ நிஜமாவே திருட வந்து உங்களை துரத்திக்கிட்டு வந்தானா? அப்ப அவன் துரத்துனதுனால தான் நீங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களா? ஐயோ, உனக்கு அடிக்கடி ஏதாவது பட்டுச்சா என்ன? பரவாயில்லையே, மூத்த தாரத்து பொண்ணா இருந்தாலும் உங்க பொண்ணு மாதிரியே துடிக்கிறீங்க. என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? இவ என் அக்கா பொண்ணு, ஏன் ரத்தங்க. பிறந்த வயிறு தான் வேற, ஆனா இவ தான் என் மூத்த பொண்ணு. எனக்கு ரித்திகாவும் அம்முவும் மூச்சுனா இவ என் உசுறு. சரி ஜமுனா, நம்ம வந்த விஷயத்த முதல்ல சொல்ல. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு ஷாப்பிங் போலான்னு சொல்லியிருந்தீங்க. திடீர்னு ரித்திகா ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? அச்சோ, இப்ப அந்த பொண்ணு எப்படிமா இருக்கு? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ரித்திகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவ தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறேன்னு போயிருக்கா. நாங்களும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலான்னு தான் கிளம்புனோம். அதான் இன்னொரு நாள் ஷாப்பிங் வச்சுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தோம். என்னங்க நீங்க இதையெல்லாம் போன்லயே சொல்லிருக்கலாம்ல. ஐயோ அப்படி இல்லைங்க, உங்க நேரத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல. இதுல என்னமா இருக்கு? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் வச்சுப்போம், அவ்வளவுதானே. செல்வநாயகி, என்ன வளவளன்னு பேசிக்கிட்டு குடிக்க ஏதாவது கொண்டு வா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறோம், இன்னொரு நாள் பொறுமையா வரோம். ஐலிமா போலாமா? போலாம். யங் மேன், அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இது உங்க வீடு மாதிரி. போலாமா? போயிட்டு வரோம். வரோங்க. ஏய், உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? செல்லம், இங்க வேணாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஏய் ஏறி வண்டியில. இல்ல சித்தி, அது வந்து உன்னை நான் ஆட்டோல இப்ப ஏற சொன்னேன். ஏறுடி, ஏறு. ஏறு. அண்ணே போலாண்ணே. இப்ப அயலிக்கு என்னென்ன பிரச்சனை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்.
ஏன் இந்திரா, இன்னைக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகும்போது இப்படி அபசகுணமா தடங்கள் வருதே. ஒரு தடவை நம்ம ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? செல்வநாயகி, ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போறாங்க, அதை போய் அபசகுணம்னு சொல்லிட்டு இருக்க. தடங்கள் வருதுல்ல, அதனால சொன்னேன். வீட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒருத்தன் சுத்திட்டு இருக்கிறத பாத்தீங்களா? சாரிக்கா. என்னக்கா, ரித்திகாவோட அம்மா வந்தாங்கன்னு சொன்னீங்க, ஆளையே காணோம். அவங்க இந்நேரத்துக்கு வீட்டுக்கே போயிருப்பாங்க. ஏன்க்கா? ஏண்டா, வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான்னு நாங்க எல்லாம் தேடிட்டு இருக்கோம், நீ கதவை மூடிட்டு உள்ளேயே இருக்க. அப்படி அந்த ரூம்ல என்னதாண்டா இருக்கு? அந்த திருடன் ஏன் ரூம்குள்ள தான் இருக்கான். நான் தான் அவனை பிடிச்சி வச்சு விளையாடிட்டு இருக்கேன். என்னது? என்ன தெரியுமா, புது ப்ராஜெக்ட் விஷயமா நானே கால் மாத்தி கால்னு பேசிக்கிட்டே இருக்கேன். நீங்க என்னடா அண்ணா? டேய், நடிக்காதடா. நீ பொய் சொல்றேன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நான் எங்க நடிக்கிறேன்? ஏங்க, என் பிள்ளை ஏதாவது செஞ்சா மட்டும் நம்பவே நம்பாதீங்க. ஒரு நாள் நீங்க எல்லாம் வாயை பொளந்து பாக்குற அளவுக்கு என் புள்ள பெரிய ஆளா வரதான் போறான். செல்வநாயகி, இப்பெல்லாம் நீ ரொம்ப காமெடியா பேசுற. ஆனா என்ன, எங்களுக்கு தான் சிரிப்பே வரல. பா, என்னப்பா வீட்டுக்குள்ள திருட வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி கேஷுவலா உட்காந்துருக்கீங்க? எங்கப்பா அவன்? கண்டுபிடிக்கல? அதான் நீ வந்துட்ட இல்லப்பா, போய் தேடி கண்டுபிடி. சரி போதும் விடுங்க. கபிலா விடு. நாங்க வீடு ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, திருடெல்லாம் இல்ல. தப்பிச்சு ஓடி போயிருப்பான். நீ அதெல்லாம் விடு. ஆக்சுவலி ரித்திகா வீட்ல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளமா, அதனால நாம இன்னைக்கு ஷாப்பிங் போகல. நீ ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்ன, போ அந்த வேலையை போய் நீ பாரு. இல்ல, அது கேன்சல் ஆயிடுச்சுக்கா. எனக்கு ரூம்ல தான் வேலை, நான் அதை போய் பார்க்கவா? என்ன இவன் ரித்திகா வீட்டுல ப்ராப்ளம்னு சொல்றோம், என்ன எதுன்னு கேட்காம போறான். என்ன சித்தப்பா, நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே ரித்திகா அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. நாள் முழுக்க அவங்க போன்ல தானே பேசிட்டு இருக்காங்க. ஓ ஆமா இல்ல. இந்திரா கூட என் புள்ளைய புரிஞ்சுக்கிறா. உங்களுக்கு தான் அவன் மேல எப்பவும் சந்தேகம். அயலி, இந்த பாட்டுல சத்தமே வரமாட்டேங்குது. ஆமா, இங்க இருக்கிற பேங்க் போயிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அயலி, என்னாச்சு? என்னடி இப்படி ஊமை கொட்டா மாதிரி நிக்கிற? உன் அருமை பாட்டி கேக்குறாங்கல்ல, சொல்லு. நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் என்ன நாடகம் ஆடினேன்னு சொல்லு. என்னாச்சு? என்ன பிரச்சனை? அப்பா, நீங்க பேங்க்ல செக் கொடுத்து பணம் எடுத்துட்டு வர சொல்லிருந்தீங்கல்ல? ஆமா. அதுக்கு நானும் சிவாவும் பேங்க்குக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு திருட என் பேக் திருடிட்டு ஓடிட்டான். ஐயோ! நாங்க அவனை துரத்திட்டு போனப்போ அவன் திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள ஓடிட்டான். அங்க போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது அது இந்திராணி மேடம் வீடுன்னு. நாங்களும் அவனை உள்ள போய் தேடி. நிறுத்துடி. இங்க பாரு, ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. ஜமுனா, இப்ப எதுக்கு கத்துற? முதல்ல அயலிய பேச விடு, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நாங்களும் அததாமா கேக்குறோம். அவளை என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல சொல்லு. உண்மைய. அயலி, நீ சொல்லுமா, என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, நான் பொறுமையா இவகிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இப்ப ஒழுங்கா இவ உண்மையை மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கழுத்து நெரிச்சு. ஐயோ, எனக்கு வர கோவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவனே தெரியாது. ஏய் அயலி, ஏன் வாயை முடிட்டு இப்படி அமைதியா நிக்கிற? என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லி தொலையேன். அவ எப்படிமா சொல்லுவா? பண்றது எல்லாம் திருட்டுத்தனோ. அதான் தேல் கொட்டின மாதிரி நிக்கிறான். ஏய், நீ எதுக்கு அங்க போன? உனக்கு என்ன என் மாமியார் வீட்டுல வேலை? வேற எதுக்கு போயிருப்பா? உனக்கு அலர்ஜி இருக்கிறத பத்தி சொல்லி கல்யாணத்தை நிறுத்த போயிருப்பா. இல்ல அத்தை,
திருட வந்து என் பேக் திருடிட்டு போயிட்டான்னு தான் நாங்க அங்க போனோம். என்னடா என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுக்கு நீ போனா அவ்வளவு நல்லா இருக்காதுடா. இவ சொல்ற கதையெல்லாம் இவ பணத்தை எடுக்க போவாளாம். கரெக்டா அப்பதான் திருட அந்த பணத்தை புடுங்கிக்கிட்டு ஓடுவானா. அப்புறம் நம்ம சம்மந்தி வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்குவானா. மேடம் அப்படியே உள்ள போவாங்களா, திருடன வீடு ஃபுல்லா தேடுவாங்களாம். அப்பா கடவுளே, இவதான் கதை சொல்லிட்டு இருக்கானா நீங்க 2 பேரும் நம்பிட்டு இருக்கீங்க? சித்தி, சத்தியமா அது இந்திராணி மேடம் வீடுன்னு எனக்கு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே அது அவங்க வீடுன்னு தெரியும். இல்லையே, நான் நீ கிளம்புறப்ப உன்னை நான் பார்த்தேன். நீ உன்னோட பேக அந்த சிவாவோட பைக் சீட் கவர்ல தான் வச்ச. அதை எப்படி ஒருத்தனால திருட முடியும்? அம்மா, அந்த சிவா பைக்கை செக் பண்ணா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். ஏய் நாடகக்காரி, இன்னைக்கு தெரியும்டி உன் லட்சணம் என்னன்னு. வாங்க எல்லாரும் போய் என்னன்னு பாப்போம். ஜமுனா. வாங்க வாங்க வா, ஏய். போலாம் வா. என்ன எதுக்கு? என்னடி முழிச்சுட்டு நிக்கிற? வாடி. ஏய் ஜமுனா, சொன்னா கேளு. இவளுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க. என்னம்மா இது? ஏய் ஜமுனா, இங்கதானே வச்சா? என்னடி என்னாச்சு? இல்ல. இப்ப என்ன சொல்ல போறீங்க? மா, அந்த சிவா நம்ம பேசுறத ஒட்டு கேட்டுட்டு பேக் எடுத்துட்டு போயிருப்பான். இப்ப கூட அவன் இங்க எங்கேயோ தான் மறைஞ்சிருக்கணும். எனக்கும் அதே சந்தேகம் தான்மா. இருங்க, நாம இருக்கானான்னு பாத்துட்டு வரேன். ஏய் தீப்தி, நில்லு. முதல்ல மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கணும், அதுதான் முக்கியம். நீங்களா ஏதாவது ஒன்ன கற்பனை பண்ணிக்கிட்டு அது நடந்தே தீரணும்னு நினைச்சா இப்படி எவ்வளவு பெரிய கொடுமை அது. அண்ணே, அந்த சிவா நாங்க உள்ள வரும்போது இங்கதான் இருந்தான். கண்டிப்பா அவன் தான் அதை எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கணும். ஆமாடி சேடி சகுந்தலா, ரொம்ப யோசிக்காத, அப்புறம் மண்டை வெடிச்சிட போகுது. டேய், இங்க வா. சொல்லுங்க. அண்ணே, இவனை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இவங்கிட்ட தான் பேக் இருக்கணும். என்ன நிக்கிறீங்க? செக் பண்ணுங்கங்கறல்ல. ஜமுனா, போது கொஞ்சம் நிறுத்துறியா? பைக்ல தான் இருக்கு அப்படின்னு நீங்களா ஒரு கதை கட்டுனீங்க. அதுக்கும் சரின்னு எல்லாரும் இப்ப செக் பண்ணலான்னு வந்தோம். இப்ப என்னடா பாவம் சிவாவை செக் பண்ணணும்னு சொல்ற? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறது ஒண்ணு கிடையாதா? எது வேணாலும் பேசுவியா? இதுக்கு எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு? அந்த வீட்ல சிசிடிவி இருக்கும்ல, அத பார்த்தா தெரிய போகுது. இருங்க, இப்பவே நான் அவர்கிட்ட பேசுறேன். தீப்தி, என் போனை கொடு. ரித்திகா, வேணாம். கட் பண்ணு. இவளுக்காக எல்லாம் போய் மாப்பிள்ளை வீட்டுல நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோ, அது நமக்கு தான் அசிங்கம்.
இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் இவ மாட்டாமலா போயிடுவா. இங்க பாரு, நீ சொல்றது உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த கல்யாணத்துல உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை உயிரோடவே விட மாட்டேன். ஜாக்கிரதை. ரித்திகா, அம்மு உள்ள வாங்க. அவளுங்க கிடக்குறாளுங்க விடு, எப்பவும் ஏதாவது ஒன்று சொல்லணும். இன்னைக்கு இந்த பிரச்சனை. வா வா. எதுக்கும் ஒரு வார்த்தை மேனேஜர் கிட்ட பேசுறீங்கண்ணே. இல்லடா, திடீர்னு நான் பேசினா நல்லா இருக்காது. இந்தடா பேசிட்டோம். ம். இந்தடா, என்ன அப்படி யோசிச்சுட்டு இருக்க? அயலிக்கும் சிவாவுக்கும் ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? பார்க்கறதுக்கு அவ்வளவு லவபிள் கப்பலா இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டே தெரியறதும் காதுக்குள்ளேயே பேசிக்கிறதும் பார்க்கறதுக்கே ரொம்ப கியூட்டா இருக்கு. ஆமா இந்திரா, எனக்கு என்னமோ தெரியல, அந்த பையனை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆமா ஆமா, நம்ம பையனை தவிர மத்த எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த பையனை பார்த்தல, பார்க்க எவ்வளவு பொறுப்பா, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை தர்றான்னு. உன் புள்ள கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்க முடியுமா? ஆனா உன்ன 4 தருதலைங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்துறதுக்கு கிளம்பிட வேண்டியது. அவனை திட்டலன்னா உங்களுக்கு பொழுது போகாதே. நான் உண்மைதானே சொல்றேன். சரி விடுங்க, எப்ப பார்த்தாலும் என் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அக்கா, சாப்பாடு ரெடிக்கா. வரேன். வாங்கம்மா. இலக்கியா, கபில் அவன் ரூம்ல தான் ஏதோ வேலை விஷயமா இருக்கான். அவனை சாப்பிட வர சொல்லு. சரிங்கக்கா. இல்ல, நான் அப்பவே கூப்பிட்டேன். அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான். அப்படியே மீட்டிங்ல கிழிச்சிருவாரு. அவன் சொல்றதெல்லாம் அப்படியே நம்பிட்டு இருக்க பாரு. என் பிள்ளைய நான் நம்பாம வேற யார் நம்புவாங்க? சித்தி, சரி விடுங்க சித்தி. இலக்கியா, நீ போய் அவனை சாப்பிட வர சொல்லு. ஒண்ணும் வேணாம், என் பிள்ளைய நானே போய் கூட்டிட்டு வரேன். சரி, நீங்க வாங்க, சாப்பிடலாம். கபிலா, எனக்கு என்னமோ தப்பு எல்லாம் உன் மேலதானே எனக்கு தோணுது. ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, ரூம்ல ஏசி இருக்கு, கட்டில் மெத்த இருக்கு, லைட் இருக்கு, இன்னும் என்னென்னவோ இருக்கு. ஆனா ஒரு டிவி இல்லடா. பார, இப்ப டிவி மட்டும் இருந்தா அப்படியே டென்ஷன் இல்லாம ஜீ திரையில அப்படியே ஒரு படம் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். உனக்கு பொறுப்பே இல்லடா. முதல்ல வருமானம் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு டிவி வாங்கி தர சொல்றேன். கண்ணு, கண்ணு. டேய், எங்க அம்மா வராங்கடா. அதுக்கு சீக்கிரமா எங்கடா ஓடுறது? வாடா, நான் சொல்றேன். நீ வா. என்னம்மா? கண்ணு, பின்னாடி ஏதோ உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு. என்ன அது? ஆமா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. ஏமா இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அதை பாரு, நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பண்றேன். நீ அப்புறமா வா. போமா. ஏன் கண்ணு கோச்சுக்கிற? அம்மா உனக்காக அரைச்சு வச்ச நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் போல போட்டு எடுத்துட்டு வரவா? மா, எனக்கு இப்ப பசிக்கலமா. நான் அப்புறமா சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நீ கிளம்பு. அதெல்லாம் முடியாது, நான் எடுத்துட்டு வருவேன். நீ சாப்பிட்டு தான் ஆகணும். சரிம்மா, நானே வந்து சாப்பிடுறேம்மா. இப்ப கிளம்புமா. சீக்கிரமா வந்துடணும். அம்மா உனக்காக காத்துட்டு சரிம்மா. சரி போமா. கண்ணு. ஐயோ, என்ன கண்ணு, அம்மான்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அம்மா, நான் தான் உன்னை அம்மான்னு கூப்பிட்டேன். வேற யாருமா கூப்பிடுவா? இல்லையே, சத்தம் கதவுக்கு பின்னாடி இல்ல வந்தது. அப்ப நான் சொன்னா நீ நம்ப மாட்டலமா? ஏமா திரும்ப திரும்ப வந்து இம்சை பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, வெறும் குழம்பு மட்டும் போதுமா? இல்ல பொரிச்ச கோழியும் எடுத்து வைக்கவா? எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். முதல்ல இங்க இருந்து போமா. கிளம்புமா.
பொண்டாட்டி வரான்னு முடிவானதுமே இந்த அம்மா உனக்கு பிடிக்காம போச்சுல்ல? அம்மா ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? அண்ணன் தம்பி பங்காளி ஆகிறதும் ஆத்தாளும் மகனும் பகையாளி ஆகிறதும் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தானே. மா இங்க பாருமா, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. இங்க பாரு, எப்பவுமே என்னோட அம்மா தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் செகண்ட் தான்மா. ப்ளீஸ்மா. நிஜமாவா சொல்ற? சத்தியமாமா. இப்ப போறியா? சரி சரி, நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். நீ சீக்கிரமா வந்துரு. ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி. சரி சரி சரி, அம்மா போய் சீக்கிரமா பண்ணி வைக்கிறேன், நீ வந்துருமா. சரி ப்ரூஸ், ப்ரூஸ் என்னையாச்சு? ப்ரூஸ் யோ ஏந்திரியா? யோ ப்ரூஸ் என்னையாச்சு? யாரையா பண்ணது? டேய், போலீஸ்காரங்க என்ன கொல்றாங்களோ இல்லையோ, உங்க அம்மா என்ன கொன்றுவாங்கடா. ஏமாவா? நான் செத்துருவேன். தயவு செஞ்சு அந்த கதவு பின்னாடி மட்டும் ஒளியா சொல்லாத. ஏப்பா, நீயே கூட போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறா. போற உசுறு என்கவுண்டர்ல போனா வந்து கௌரவமா இருக்கும். அதை விட்டுட்டு கதவுல அடிபட்டு செத்தன்னா இந்த ப்ரூஸ்லியோட வரலாறு என்னடா சொல்லும்? ஐயோ அடிக்குதே. ஐயோ ரத்தம், என்னோட பிளட். ப்ரூஸ், யோ ப்ரூஸ், ப்ரூஸ் யோ எந்திரியா? என்ன என் வீட்டு வந்து மயக்கம் போட்டிருக்கேன்? எந்திரியா? யோ ப்ரூஸ்.